நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த ரூமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் கரண்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு அப்படி தான் சொல்லணும். ஸோ ஜனநாயகன் படம் மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக சென்சார் சர்டிஃபிகேட்டோட ப்ரொசீஜர் வந்து எந்த நிலையில் இருக்குது அதை பற்றி வந்து முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய வியூவரான ராம் ரைவந்தன் அப்படிங்கிற இந்த நண்பர், ஸோ உங்களுடைய யூசர் நேம் நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சாரி ஃபார் தட். பட் இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ப்ரோ தளபதி 70க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம வீடியோ கீழே வந்து கேட்டிருக்காரு. நண்பா இதை நான் தான் சொல்லணும்னு இல்லை, விஜய் சாரே சொல்லிட்டாரு ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில், இதுதான் என்னோடய கடைசி படம் அப்படின்னு. ஸோ தளபதி 70க்குலாம் வந்து யாரும் காத்து கொண்டு இருக்காதீங்க. விஜய் சார் வந்து ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வந்து இப்போ இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி நிறைய அடிகள்லாம் வாங்கிட்டார். கடைசி நேரத்தில் வந்து நான் அரசியலை குவிட் பண்ணிட்டு சினிமாவுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது இவருக்கே மிகப்பெரிய பேக் ஃபயர் வந்து ஆயிரும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சினிமாவுக்கு வர்றது ஒரு டவுட்டு தான் சொல்லிடணும். ஸோ அதேமாரி அவரே சொல்லிட்டாரு நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால் எந்த ரசிகர்களும் யாரும் தளபதி அவர்களுடைய அடுத்த படமான அவருடைய 70வது படத்துக்கு வெயிட் பண்ணிவிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறத என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட். பட் அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு, இதுதான் என்னோடய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நண்பர் நம்ம குந்தவை ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிக்காரு. ஸோ அதேமாதிரி உங்களுக்கும் ப்ரோ உங்களோட யூசர் நேம் நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சாரி ஃபார் தட். பட் இவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஜனநாயகன் திரைப்படத்தோட அப்டேட் பற்றி தான் கேட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவது அந்த ரூமர் பற்றி அட்ரஸ் பண்ணிடலாங்க. ஆக்சுவலி மார்ச் 19 ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ஃபேக்கான நியூஸ் தான். ஆக்சுவலி என்னென்னா அங்கே மார்ச் 9ஆம் தேதி வந்து ரிவைசிங் கமிட்டி வந்து ஜனநாயகன் படத்தை வந்து பார்க்க போகிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வந்து ஓகே சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க எந்தெந்த சீன் கட் பண்ணணும் எந்தெந்த சீன் மியூட் பண்ணணும்னு ப்ரொடக்ஷன் டீமில் சொல்லிட்டாங்க. அவங்க அது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிட்டு தான் இப்போ வந்து அனுப்பியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க எதுவும் மோஸ்ட் ப்ராபப்ளி சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிடச்சிருக்க அப்டேட் வந்து என்னென்னா மார்ச் 9ஆம் தேதி வந்து ரிவைசிங் கமிட்டி படத்தை வந்து பார்க்க போகிறாங்க. மார்ச் 17ஆம் தேதி சென்சார் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து வாங்கிடுவாங்க. இப்போ சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதான் 17ஆம் தேதி வாங்கிடுவாங்களா, அப்போ 19ஆம் தேதி ரிலீஸ் ஆனதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக இது வந்து 0% பாசிபிள் அப்படி தான் சொல்லியாகணும். ஏன்னா மார்ச் 19 உங்களுக்கு துரந்தர் 2 வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவோடைய யூத் அந்த படமும் வந்து வருது. ஸோ இந்த படத்துக்குள்ளே நடுவில் கிளாஸ் விட்றதெல்லாம் பெரிய ஒரு தலைவலியெலாம் இல்லை. விஜய் சாரோட படம்லாம் ஈஸியாக வந்து இது கூட கிளாஸ் அடித்து ஜெயிச்சிடும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரமோஷன் வந்து இருக்காது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அந்த காரணத்துக்கு வந்து இவங்க சென்சார் சர்டிஃபிகேட்டே கொடுக்கல. ஏன்னா கேரளா ஸ்டோரி அந்த படத்துக்கே வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஜனநாயகன் அப்படி என்னங்க ரொம்ப வைலன்ஸாக இருக்க போகுது. ஸோ ஜனநாயகன்லாம் ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான். வேணா விஜய் சாருக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறதுக்காண்டி தான் இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அந்த காரணத்துக்காண்டி தான் 1 மாதம் கோர்ட்டுக்கு அலைய விட்டு அடுத்து 1 மாதம் இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு அலைய விட்டு இப்போ வந்து கடைசியாக உங்களுக்கு மார்ச் 17ஆம் தேதி வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி மார்ச் 19 வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கிடச்சிருக்கிற அப்டேட் வந்து என்னென்னா எலெக்ஷன் இருக்குல்ல, எலெக்ஷன் தமிழ்நாட்டில் முடிஞ்ச அடுத்த வாரம் தேர்ஸ்டே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளானில் தான் ப்ரொடக்ஷன் டீம் வந்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த படத்தை வந்து நீங்கள் மே மந்த் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் யாருமே வந்து மார்ச் 19ஆம் தேதி வரும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒன்று மே வரும், அப்படி இல்லைனா ஜூன் மாதம் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் எந்த மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மே மாதமா இல்லை ஜூன் மாதமா அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம ஸ்டேயில் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்டேயில் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை தெரிவிங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.